சரி பிரம்மா எல்லாம் கேட்டுக்கூடா. ஆட்சி ஆண்டு ஆண்டு பூமியை அழிச்சு வச்சுட்டான். ஆட்சி ஆள்றது ஒழுங்காக ஆளுங்கடான்னு கணக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவன். மன்னர் ஆட்சி, ஜமீன் கணக்கு பூரா விவசாயத்துக்கு தான் கணக்கு இருந்தது. இப்போ மாற்றி மாற்றி அடித்து பேப்பரை அடித்து பேப்பரில் எழுதி எழுதி நாசம் பண்ணி போயிட்டான். கணக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ நச்சிட்டு வரான். அரசியல் ஆட்சியில் உட்காந்து கெட்டுக்கட்டா சட்டை இதில் இருக்குது, சட்டை இருக்குது, ஓட்டை இருக்குன்னு எல்லாம் பேப்பர் அடித்து பூரா அதிலே வாய்ச்சி பூரா பாலாக்கி வச்சுருக்கான். அம்புட்டும் அரசியல்வாதி கூத்து. இப்போ அதுக்கு தான் விலங்கு நாற்காலி சேரில் மாட்டிட்டார். இன்னைக்கு அவர் பதவியில் உட்காந்துட்டார். அப்போ இந்த நாற்காலி சேரில் மானிட போய் உட்காந்துருக்க விலங்கு மாட்டணும். கணக்கு முடிச்சிட்டாரு. கணக்கு முடிச்சு விலங்கு மாட்டிட்டார். ஆட்டோமேட்டிக்காக அந்த நாற்காலி சேரில் விலங்கு மாட்ட வந்துடும். அந்த நாற்காலி சேரில் அதான் தன்னால் வந்துடும் மாட்டு. கடவுள் பவர், கடவுளுடைய பவர், சிவன் பார்வதியுடைய பவர் பூமியில் உட்காந்து கைலாசத்துலேருந்து கணக்கு விடுத கணக்கு. இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் கடவுள் இன்னைக்கு விலங்கு மாட்டுதார். இராணுவ தளபதியார் தான் அந்த கணக்கு விலங்கு மாட்டணும். கடவுள் தான் மாட்டணும். கடவுள் அந்த நாற்காலி சேரில் விலங்கு மாட்டிட்டார். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அரசியல்வாதிக்கு டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி எல்லா அரசியல்வாதிக்கும் விலங்கு அந்த நாற்காலி சேருக்கு மாட்டாக வரும். டைம் வரும். அந்த டைம் வரல இராணுவ வானரப்படையத்தை வச்சு தான் அந்த விலங்கு மாட்டி விடுவார். விலங்கு மாட்டி தூக்கியில் அதில் எவ்வளோ அரசியலாக உட்காந்துருக்கானோ அந்த சேரோட விலங்கு மாட்டி தூக்கிடுவார். பதவி உட்காந்துட்டார். ஈஸ்வரன் பரமசிவன். நீதி ஆட்சி, நீதி அரசராட்சி, நீதிமான் ஆட்சி, நீதி அரசராட்சி. முக்கால்